இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, சுட சுட வெள்ளை சாதம், அது கூடவே வந்து தேங்காய் பால்ல ரசம் வச்சுருந்தாங்க. அதோட ரெசிபி நான் எடுக்கல. வேணும் அப்படின்னா கேளுங்க. வேணா நான் மறுபடியும் கூட செஞ்சு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சைட் டிஷ்க்கு மாங்காய் பச்சடி பண்ணியிருந்தாங்க. அதோட ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் வந்து ரொம்ப காயாவோ, இல்ல புளிப்பா இருந்துச்சு அப்படின்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் செங்காயா, நல்லா இனிப்பா இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். மாங்காவ கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்லைஸரா இந்த பீலர்ல வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து தேவையான பொருள் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சதும் இது எல்லாமே அது கூட சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மாங்காய், அது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மாங்காய் பச்சடி வெல்லம் போட்டு தான் பண்ண போறோம். ஆனா, அந்த ஸ்வீட்னஸை ஈக்குவல் பண்றதுக்காக லைட்டா உப்பு போட்டுட்டு மேலாப்புல தண்ணி தெளிச்சு அப்படியே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்ல வந்து வெல்லம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரமும் லைட்டா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா எல்லாம் கரைஞ்சி அது ஒரு மாதிரி திக்கா பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் தேங்காய் பூ போட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். இது அப்படியே சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரச சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.